தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கா? இந்தியாவை ஆள்றதா சொல்ற பாஜகவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு பகுதின்னு தெரியுமாங்கிற டவுட்டு ரொம்ப நாளா நமக்கு இருக்கு. அது இப்ப நாளாக அதிகமாகிட்டே தான் இருக்கு. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் தனி தமிழ்நாடு வேணும்னு மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தவங்க. பெரியார் சாகுற வரைக்கும் அந்த கொள்கையோட தான் இருந்தாரு. அண்ணாவும் கலைஞரும் சீனா இந்தியா மேல படையெடுத்தப்ப, அண்டை நாடு இந்தியா மேல போர் தொடுக்கிறப்ப உள்நாட்டிலேயே தனி நாடு கேட்டு இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறது சீனாவுக்கு இடம் கொடுப்பது போல ஆகிடும்னு அந்த கொள்கையை அப்ப விலக்கிக்கிட்டாங்க. ஆனாலும் தனி நாடு கோரிக்கை மாநில சுயாட்சி கோரிக்கையா மாறி அதுக்கான போராட்டங்கள் 2024 வரைக்கும் தொடருது. தனி நாடு கேட்டப்ப பிரிவினை கொள்கை பேசுறாங்கன்னு பிரிவினைக்கு எதிராக சட்டம் எல்லாம் இயற்றின ஒன்றிய அரசு இப்ப மோடி தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே பாஜக ஆளாத மாநிலங்களை ஒதுக்கி ஓரங்கட்டி அதே பிரிவினை கொள்கையை மாநிலங்கள் மேல செலுத்துறாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல இந்தியாவின் பல்வேறு நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு கொடுத்த நிதி விவரங்கள் சமீபத்தில் வெளியானுச்சு. டெல்லிக்கு 43,000 கோடி, பெங்களூருவுக்கு 7,000 கோடி, மும்பைக்கும் சூரத்துக்கும் 4,000 கோடி, அகமதாபாத்துக்கு 2,500 கோடி, கான்பூருக்கு 2,600 கோடி, பாட்னா, நாக்பூர், புனே ஆகிய நகரங்களுக்கு தலா 1000 கோடி. ஆனா சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? பெரிய பூஜ்ஜியம். கண்ணு முன்னாடி மொத்த சென்னையையும் தோண்டி போட்டு மெட்ரோ பணிகள் நடக்குது. எல்லா ஊருக்கும் 5,000 10,000 கோடின்னு நிதி கொடுத்திருக்க மோடி அரசு தமிழ்நாட்டுக்குன்னு எதையுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 118.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த திட்டத்தின் மதிப்பு 63,246 கோடி ரூபாய். மொத்த பணத்தையும் மாநில அரசே செலவு பண்ணிக்கங்க, மாநில அரசு திட்டமா அறிவிச்சுக்கோங்கன்னு பதில் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா இவ்வளவு வெளிப்படையா இந்த பதில சொல்வாங்க? குஜராத் மீனவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே பிரதமரே கிளம்பி குஜராத்துக்கு போயிடுவாரு. ஆனா பல வருஷமா தினம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை தொல்லை கொடுக்குது. கைது செய்யறாங்க, படகுகளை உடைக்கிறாங்க, வலைகளை பிச்சு எறிகிறாங்க. ஆனா ஒன்றிய அரசு ஒரு வார்த்தை பேசாது. மோடி பிரதமரான இந்த 10 வருஷத்துல 3076 மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2024 மட்டும் இதுவரைக்கும் 215 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ராமேஸ்வரம் வந்து 2 நாள் தங்கி குளிக்கிறாரு, கன்னியாகுமரி வந்து 3 நாள் தியானம் செய்யறாரு. ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிற இலங்கையை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட மோடிக்கு மனசு இல்லை. தமிழ்நாட்டு மீனவர்களை என்ன வேணா செய்யலாம், மோடி அரசு கண்டுக்காதுன்னு இலங்கைக்கே தெரிஞ்சுதான் மீண்டும் கைது தண்டனைன்னு தொடர்றாங்க. இலங்கை மாதிரியான ஒரு கத்துக்குட்டி நாடு தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து சீண்டி கைது செஞ்சு அவங்க நாட்டில் வச்சு தண்டனை கொடுக்கிறது வல்லரசாக போறோம்னு சொல்லிக்கிற இந்தியாவுக்கு தான் அசிங்கம். ஆனா தமிழ்நாடு மேல இருக்கிற வெறுப்பு அந்த அசிங்கத்தை எல்லாம் மறைக்குது. எத்தனை ஆயிரம் பேர் செத்தாலும் அது தமிழன்னா நாங்க கண்டுக்க மாட்டோம்னு இருக்காரு மோடி. ஒரு போன் கால் போட்டு உக்ரைன் போரை நிறுத்தி மக்களை காப்பாற்றுற இந்த விஸ்வகுரு சென்னையையும் தூத்துக்குடியையும் நெல்லையும் புயல் மழைன்னு சிதஞ்சு பல பேர் இறந்தப்ப என்ன ஏதுன்னு கூட கேட்கல. காரணம், செத்தது அவதிப்பட்டதெல்லாம் தமிழன் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரோம்னு அறிவிச்சது 2015. இப்ப 4 மாசம் தான்னா முழுசா 10 வருஷம் முடிஞ்சிடும். 10 வருஷமா ஒரு மருத்துவமனை கூட கட்ட வழி இல்லாமையா ஒரு நாட்டோட அரசு இருக்கும்? அதே நேரம் ஹிமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர்ல 1470 கோடிக்கு 2017 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை 2022 திறக்கப்பட்டுருச்சு. 3000 கோடி செலவு பண்ணி குஜராத்தில் சிலை திறக்க தெரிஞ்சவருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட மனசு இல்லை. 2024-2025 ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்ல பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பல்லாயிரம் கோடி நிதியை வாரி வழங்கினாங்க. காரணம், அவங்க 2 பேரும் வாரிட்டா மோடி ஆட்சி கவுந்துடும். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்கல. இந்த பட்ஜெட்னு இல்ல, 11 வருஷமா இவங்க போட்ட எந்த பட்ஜெட்லையும் தமிழ்நாட்டுக்கு பெருசா எந்த நிதியோ திட்டமோ உருப்படியா ஒதுக்கல. மோடி ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டு செலவிட்ட மொத்த தொகை 287.53 லட்சம் கோடி. அதுல நாட்டின் பாதுகாப்பு, கடன், அதற்கான வட்டிக்குன்னு செலவிட்ட தொகை 97.25 லட்சம் கோடி. மீதமுள்ள தொகை 190.28 லட்சம் கோடி. இதை தான் நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் மாநில வளர்ச்சிகளுக்கும் பகிர்ந்தளிப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின நிதி வெறும் 5.48 லட்சம் கோடி தான். இது மொத்த செலவினத்துல 2.88%. 10 வருஷமா இதுதான் நிலைமை. இந்திய மக்கள் தொகையில 6% பேர் தமிழ்நாட்டில் இருக்கும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 8.68% நாம இங்கிருந்து உற்பத்தி செஞ்சு தரோம்.
ஆனா பதிலுக்கு அவங்க தரது 2.88% நிதி தான். ஆனா யூபிக்கு 10 ஆண்டுகள்ல 13% தந்திருக்காங்க. நம்ம காசையும் சேர்த்து வாங்கிட்டு யூபி மாதிரியான மாநிலங்கள் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம்னு ரொம்ப பின்தங்கி இருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல்னு மனிதர்கள் வாழ தகுதியில்லாத மாநிலங்களா இருக்கு. குறைஞ்ச நிதி வாங்கிக்கிற தமிழ்நாடு எல்லா தரவரிசையிலையும் முன்னாடி இருக்கு. கொடுமையிலும் கொடுமையா ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கின நிதி பங்கீடு பத்தி அறிக்கை ஒன்று சமீபத்தில் வந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட சென்னை, மாமல்லபுரம், கடலூர் கடற்கரை பாதைக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. திருப்பெரும்புத்தூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி லைன், மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி திட்டம்னு தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களுக்கும் தலா 1000 ரூபாய்னு 8 திட்டங்களுக்கு 8000 ரூபாய் மொய் வச்சிருக்கு ஒன்றிய அரசு. 8000 கோடி இல்ல, வெறும் 8000 ரூபாய். 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு சென்னையில இருந்து மதுரைக்கு கூட வந்தே பாரத்ல போக முடியாது. அப்ப எவ்வளவு இலக்காரமா தமிழ்நாட்டை நினைக்குது மோடி அரசு. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எவ்வளவு முட்டாளா, விரோதிகளா நினைச்சிருந்தா 1000 ரூபாயெல்லாம் ரயில்வே திட்டங்களுக்கான நிதின்னு ஒதுக்கியிருப்பாங்க. தமிழை, தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தவே அனுப்பப்பட்டவர் ஆளுநர் ரவி. அவரோட பதவி காலம் ஜூலை 31 முடிஞ்சிருச்சு. அவரை பதவி நீட்டிப்பு செய்யறோம், இல்ல புது ஆளுநர் வர வரைக்கும் இவரே தொடருவாரு, இப்படி எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 10 மாநிலங்களுக்கு புது ஆளுநர்களை அறிவிப்பு விட்டாங்க. எந்த அறிவிப்பும் இல்லாம, எந்த அரசாணையும் இல்லாம ஆளுநர் மாளிகையில் இருக்காரு ரவி. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான். இவ்வளவு நடந்தும் எந்த வெக்கமும் சூடும் சொரணையும் இல்லாம இங்க ஒரு கூட்டம் பாஜக ஐடி கார்டோட அந்த கட்சியில பதவிகள்ல இருக்கு. தமிழ்நாட இந்தியாவோட ஒரு மாநிலமா மோடியும் ஒன்றிய அரசும் பார்க்கவே இல்லை. முடிஞ்ச அளவு அவங்க உழைக்கட்டும், அதை வரியா நாம பிடுங்கிக்கலாம், அந்த வரியை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுத்துருவோம், தமிழ்நாடு வளர்ந்தா என்ன வளராட்டி என்ன, எக்கேடாவது கெட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த அக்கிரமங்களுக்காக தான் தந்தை பெரியார் சாகிற வரைக்கும் தனி தமிழ்நாடு வேண்டும்னு கேட்டாரு. இந்தியாவில் இருக்கும் வரை என்னுடைய தமிழனுக்கு பொருளாதார வளர்ச்சி வராது, உத்தியோகத்தில் பங்கு கிடைக்காது, எந்த ஏற்றமும் இருக்காது, எனவே நான் முடிவு செய்து விட்டேன், தனி தமிழ்நாடு வேண்டும், இளைஞர்களே முன்வாருங்கள், சுதந்திர தமிழ்நாடு தான் வேண்டும் என்று சட்டை பையில் பேட்ச் குத்தி கொள்ளுங்கள்னு சாகரத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு பெரியார். மோடி செய்கிற வேலையெல்லாம் தமிழ்நாட்டை மறுபடியும் பெரியார் பாதைக்கு திருப்புற வேலை தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.